நயன்தாரா அலையஸ் அன்னபூர்ணி. அவங்க ஒரு மாம் ஆண்டர்பிரனர். பார்ட் ஒன்ல அவங்க ஒரு வீட்லயே கேக் செஞ்சு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணி எப்படி பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங் கத்துக்கிட்டு அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மாம் ஆண்டர்பிரனர் ஆனாங்க அப்படின்றத நம்ம பார்ட் ஒன்ல பார்த்தோம். தென் லாஸ்ட் வீக் இன் பார்ட் டூ அவங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆஃப்லைன்ல 2-3 கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்க் டேங்க்கு போறாங்க, பேங்க்குக்கு போறாங்க. அவங்க பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லாம கந்து வட்டிக்கு போய் சொர்ணாக்கா கிட்ட மாட்டி, அவங்க தம்பி பட்டாசு பாலு கிட்ட மாட்டி, அதுல இருந்து எப்படி ஹெல்ப்லாம் வச்சு அவங்க வெளியில வந்தாங்க. அப்புறம் அந்த பேலன்ஸ் ஷீட் இல்ல இருக்கிற அந்த குறைகள் எல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் சரி பண்ணி அவங்க ஆஃப்லைன் பிசினஸுமே எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்ட் டூல பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் த்ரீல நம்ம அவங்க இன்னும் பெரிய எக்ஸ்பேன்ஷனா சென்னை ஃபுல்லா அவங்க ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, நிறைய டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வித் தட் கான்ஃபிடென்ட் ஷி இஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் ஹர் செயின் என்டையர் சென்னைக்கே அவங்க வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இது இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ரெண்டு வகையில அவங்களால வந்து பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ற நம்புறாங்க. ஒன்னு ஐபிஓ, இன்னொன்னு வந்து ஆப்வியஸ்லி பேங்க் லோன். ஐபிஓன்னா ஒன்றும் இல்லை, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கா போவாங்க, அவங்களோட கம்பெனியை வந்து கொஞ்சம் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பப்ளிக் வந்து இந்த ஷேர்ஸ் ஈக்விட்டியை வந்து விற்பாங்க. அது விற்கிற மூலியமா ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, திங்கிங் தட் இந்த கம்பெனி நல்லா பெருசா போகும், அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை இருந்தது. அப்படின்னா இவங்க அந்த நம்பிக்கையை ஊட்டினாங்க அப்படின்னா அந்த ஐபிஓ நிறைய வாங்குவாங்க. அது மூலயமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி இவங்க நினைக்கிற அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஐபிஓ. அனதர் ஃபிளிப் சைடில் லோன் இருக்கு. அவங்க அதே மாதிரி பேங்க் மேனேஜரை பார்த்து இவங்க பிச் பண்ணி அவங்க லோனை வாங்கியும் ரன் பண்ணலாம். இல்ல ரெண்டுமே சேர்ந்தும் பண்ணலாம். இதுதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து ஐபிஓ போவாங்க, கொஞ்சம் வந்து லோன் போட்டு புட் டுகெதர் தே ஹேவ் அ கேபிட்டல் அண்ட் தேர் என்ன கம்பெனி. ஸோ இந்த இடத்துல அன்னபூர்ணி என்ன அப்ரோச் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். தென் செகண்ட் பார்ட்ல சதேஷ் வில் டேக் ஓவர் ஃபார் தி அதர் டாபிக். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காமன் மேன், நான் ஒரு கம்பெனிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண போறேன், அவங்களோட ஈக்விட்டியை வாங்க போறேன் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் வந்து பார்ப்பீங்க? பேசிக்கா அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட விஷயங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு முடிவு எடுப்பீங்க, இந்த கம்பெனி மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு? ஸோ பேசிக்கா அவங்களோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்த்தே ஆகணும். அவங்க எப்படிலாம் வந்து பிஸ்னஸ் ரன் பண்றாங்க, என்னென்ன யூனிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, எப்படி அவங்க ஃபினான்ஸ் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த இந்த மாதிரி பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வந்து பார்க்கலாம். தென் அவங்களோட கிரெடிபிலிட்டியை வந்து பார்க்கணும், கிரெடிட் ஹிஸ்டரியை பார்க்கணும், எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து கடனை வாங்கி கரெக்டாக கட்டியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்த்தாலே அசால்ட்டாக தெரிஞ்சிடும். அண்ட் தென் அவங்க இன்னும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட், ஏன்னா நான் இப்போ காசு போடுறது வந்து ஹிஸ்டரியை பார்த்து நான் போட்டாலுமே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இல்லை நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் 1 மந்த்ல 3 மந்த்ஸ்ல என்ன மாதிரி அவங்க சாதிக்க போறாங்க, அவங்களோட விஷன் என்ன அப்படின்றது எல்லாமே அந்த growth ஆஸ்பெக்ட் வந்து இது எல்லாமே இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். இதுதான் நயன்தாரா அலையஸ் அன்போர்ன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 விஷயத்தையும் அவங்க வந்து ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி அவங்க வந்து பப்ளிக்கு ஐபிஓ ரெடி பண்ணி இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க, இதை நம்பி எனக்கு வந்து ஐபிஓ வாங்குங்க, நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இன்வைட் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸா இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணும் போது காம்படிஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால 2 கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ரெண்டுமே யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணியோட ரைவல்ரி அஸ்வின் தான் இங்க இருக்காரு. இப்போ ஆஸ் அ இன்வெஸ்டரா நம்ம அஸ்வின் மேல வந்து அஸ்வினோட கம்பெனிக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோமா, இல்ல அன்னபூர்ணி கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண போறோமா? இங்க ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கேக் பிசினஸ் பண்ற கம்பெனி தான். 2 பேரோட விஷனும் ஒண்ணுதான், டேஸ்ட் எல்லாமே ஒண்ணுதான், டிமாண்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஃபார் த சிம்பிளிசிட்டி சேக் நம்ம எல்லாமே இப்படி இருக்கட்டும். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அஸ்வின் வந்து 15 lakhs அவர் வந்து ஈக்விட்டி ஐபிஓ மூலயமா அவர் கேபிட்டல் எடுக்க ட்ரை பண்றாரு. அண்ட் தென் 5 lakhs இஸ் கோயிங் ஃபார் அ லோன். 10% லோனுக்கு அவர் வந்து 5 lakhs போறாரு.
என் ஃபிளிப் சைடு அன்னபூர்ணி அப்படியே நேர்மாறா 5 lakhs அவங்க வந்து ஈக்விட்டி மூலியமா ஐபிஓ மூலியமா திரட்ட போறாங்க. 15 lakhs அவங்க பேங்க் மூலியமா எடுக்க போறாங்க. இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸே தவிர்த்து மத்தபடி அவங்க பண்ற அந்த பிசினஸ், the way they do the business, அப்புறம் எவ்வளவு சேல் பண்ண போறாங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க போறாங்க, இது எல்லாமே சேம் தான். ஒன்லி டிஃபரன்ஸ் ஹியர் இஸ் ஹவு தே ஆர் கெட்டிங் தேர் கேபிட்டல். இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது மூலியமா அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கேபிட்டல் 20 லட்ச ரூபாய் கேபிட்டலும் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இந்த ஒரு டேட்டாவை வச்சு ஆஸ் அ இன்வெஸ்டரா நீங்க யார் மேல அதிக நம்பிக்கை வச்சு நீங்க உங்களோட காசை போடுவீங்க? ஹூ இஸ் தி பெஸ்ட் ஒன் டு டூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இப்ப கேள்வி. நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுல என்னென்ன ஓடுது அப்படின்றத வந்து கொஞ்சம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் திங்க் ஆஃப் அண்ட் தென் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, அஸ்வினா அன்னபூர்ணியா. அதை வச்சு நம்ம ஃபர்தரா நீங்க நினைச்சது வந்து கரெக்டா தப்பா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1ல ஆல்ரெடி பார்த்தது தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீகேப் ஹியர். இப்போ நம்ம சேல்ஸ் பண்றோம். நான் 100 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அப்போ ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நம்ம வந்து கணக்கிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ்ல இருந்து நம்மளோட அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிடணும். நான் ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பேன், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் இருந்திருக்கும், இபி பில்லு கட்டியிருப்பேன், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனல் காஸ்டஸ் அது எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம வந்து 20 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா 100 ரூபா மைனஸ் 20 அது வந்துட்டு 80 ரூபா அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ சேல் வந்து 100 ரூபா, காஸ்ட் வந்துட்டு 20 ரூபா இருக்கிற பட்சத்துல மீதி 80 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஐடின்றாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஓகே, இந்த 80 ரூபால இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். சப்போஸ் நான் வந்து லோன் எடுத்திருக்கேன், அந்த லோனுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியது வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் 10 ரூபான்னு வச்சுப்போமே, அப்போ 70 ரூபா இன்னும் மீதி இருக்கு. இது நத்திங் பட் பிபிடி, ப்ராஃபிட். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் உள்ள வருது. கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டியணும். நம்ம ஏன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்லாப், அந்த விஷயங்கள்லாம் பார்த்து சப்போஸ் அது ஒரு 30 ரூபா போகுது அப்படின்ற பட்சத்துல எனக்கு 70 மைனஸ் 30 ஒரு 40 ரூபா வந்து தங்குது. திஸ் இஸ் நத்திங் பட் பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இவ்வளவும் கழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கையில் நிற்கிறது வந்து 40 ரூபா. இந்த 40 ரூபால இருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் போகும். அதே சமயத்துல ரிசர்வ்ஸ்லயும் போடுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிசர்வ்ஸ் எதுக்கு அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு வந்துட்டு திரும்பியும் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அந்த ஆப்ரேஷன் மறுநாள் கடை ஓடணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் நம்ம கையில வந்து லிக்விடிட்டி கேஷ் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த 40 ரூபாவுமே எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்க மாட்டோம். இல்லை 40 ரூபாவுமே ஃபுல்லா டிவைட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்டா கொடுத்துட மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வில் கோ டு த ரிசர்வ்ஸ் டு ரன் த கம்பெனி டுமாரோ ஆர் கண்டினியூவா நம்ம வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு ரிசர்வ்ஸ்க்கு போயிடும். தட் ரிசர்வ் வில் கோ இன் டு த லயபிலிட்டின்றது நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். இதுல ஒரு சின்ன ஃபிராக்ஷன் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா போவோம். இந்த டிவிடெண்ட் தான் நம்ம இப்போ சப்போஸ் இந்த ஷேர்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதெல்லாம் கழிஞ்சது போக அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா குவார்டர்லி நம்மளுக்கு வந்து 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த கணக்கு போட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தா மட்டும்தான் டிவிடெண்டா கொடுப்பாங்க. இதுவுமே வந்து கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிவிடெண்டை சேவ் பண்ணி அவங்க ரிசர்வ்ல போட்டுருவாங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், என்கிட்ட அந்த விஷன் இருக்கு, அந்த ஃபியூச்சர் க்ரோத் ஆஸ்பெக்டான மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னா டிவிடெண்ட்டையும் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல்லாவே ரிசர்வ்ல போட்டு நெக்ஸ்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. விச் வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீகேப். ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டரா நான் ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஐ லுக் ஆஃப்டர் 2 things. ஒன் இஸ் டிவிடெண்ட் அண்ட் அனதர் இஸ் தி எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு வரப்போகுது 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அப்படின்றது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு பிஏடி தான் வந்து தேவைப்படுது. ஸோ அது நம்மளுக்கு இந்த புரிதலோட நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ whose பேலன்ஸ் ஷீட் இஸ் குட் ஃபார் தி இன்வெஸ்டர்ஸ்? ஸோ முன்னாடி கேட்ட கேள்வி
அஸ்வினோட கம்பெனி மேல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல அன்னபூர்ணி மேல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றதுக்கான இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நம்ம வந்து ஒரு புரிதலுக்கு வந்து வரலாம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஈக்விட்டி அஸ்வின் வந்து என்ன பண்றாரு, ஐபிஓ மூலயமா 15 லட்சம் அவர் வந்து எடுத்திருக்காரு. அன்னபூர்ணி வெறும் 5 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. 10% லோன்ல அஸ்வின் 5 லட்சம் வாங்கியிருக்காரு, அன்னபூர்ணி 15 லட்சம் வாங்கியிருக்காங்க. இது ஒண்ணுதான் அவங்க பண்ண டிஃபரன்ஸ். ஸோ புட்டுகெதர் அவங்க 20 லட்சம் ரூபாய் வந்து கேபிட்டல் எடுத்துட்டாங்க. இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 20 லட்சத்தை வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 30% அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. இந்த 20 லட்சத்துல 30%ன்றது வந்து 6 லட்சம் ரூபாய். ஸோ ரெண்டு பேருமே வந்து பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், பிபிஐடினா என்ன, பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே 6 லட்சம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அன்டில் திஸ் ரெண்டு கம்பெனியுமே சேமா தான் இருக்கு. ஸோ இப்போ யார் மேல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு இப்போ உதவல. சின்ஸ் ஆல் ஃபோர் ஆர் சேம். இதுக்கப்புறம் வரப்போது தான் வந்து எனக்கு உதவ போகுது. ஸோ பே அட்டென்ஷன் ஹியர். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னா பேங்க்குக்கு நம்ம கொடுக்க போற இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னன்னா 10% வந்து அவங்க பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இங்க அஸ்வின் வந்து வெறும் 5 லட்சம் தான் அவர் வந்து லோன் எடுத்திருக்காருன்றதுக்காக அவருக்கு வெறும் 50,000 மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த இடத்துல அன்னபூர்ணி 15 லட்ச ரூபா அவங்க வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 10% கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க 1.5 லட்ச ரூபா வெறும் இன்ட்ரெஸ்டே பே பண்றாங்க. அவங்களோட ப்ராஃபிட் எப்படி குறைஞ்சி பாத்தீங்களா? இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் 6 லட்ச ரூபாய் இருந்த ப்ராஃபிட் வந்து அஸ்வினுக்கு வந்து 5,50,000 ரூபாய் ஆகுது. ஆனா அன்னபூர்ணிக்கு 4,50,000 ரூபாவோ ஆயிடுச்சு. ஸோ அவங்க பேங்க்குக்கு கொடுத்துட்டாங்க, அந்த அந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்டா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் உள்ள வருது. இன்கம் டேக்ஸ் ரெண்டு பேருக்குமே 40%ன்ற பட்சத்துல அது எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிஏடி வந்து இங்க 2,20,000 ரூபாய் அஸ்வினுக்கும் 1,80,000 ரூபாய் அன்னபூர்ணிக்கும் வெறும் இன்கம் டேக்ஸே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது தான் பிஏடி, which is nothing but 3,30,000 rupees and here 2,70,000 rupees. ஸோ இப்போ இந்த பிஏடி நான் முன்னாடியே பார்த்தேன், ஆஸ் அ இன்வெஸ்டரா நான் வந்து பிஏடி தான் பார்ப்பேன். பிஏடி யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அவங்க அவங்க மூலியமா தான் எனக்கு வந்து ஆதாயம் அதிகம் அப்படின்றதுனால அந்த டெஃபினேஷன் படி இங்க அஸ்வின் தான் வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்காரு அப்படின்றதுனால இந்த பேலன்ஸ் ஷீட் படி அஸ்வின் மேல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறதுலாம் அது வந்து வெரி நேச்சுரல். அப்ஜெக்டிவ்லி அப்படிதான் வந்துட்டு நம்ம நினைக்க கூடும். பட் இங்கதான் வந்து கேட்ச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்னொன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவசியம். அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்ட்டு. ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இங்க 15,000 ரூபாய், 15,000 ஷேர்ஸ் வந்து இவர் வித்து அவர் வந்து இந்த 15 லட்சத்தை வந்து அவர் இழுத்திருக்காரு அஸ்வின். அன்னபூர்ணி வந்துட்டு வெறும் 5,000 ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க 5,000 ஷேரை வித்து அவங்க 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐபிஓ மூலியமா வந்து திரட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த பிஏடி 3,30,000 ரூபாய் டிவைடட் பை 15,000 ரூபாய் ஷேர். இங்க என்ன கணக்கு பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப நான் வந்து 1000 ஷேர் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு ஷேரோட விலை ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அந்த அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து எவ்வளோ எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. 100 ரூபா நான் ஒரு ஷேர் வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளவு வாங்கியிருக்கேன்னா வந்து 1000 ஷேர் வாங்கியிருக்கேன். 100 ரூபா ஒரு ஷேர். அப்போ 100 ரூபா நான் வந்து செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷேர் எனக்கு எவ்வளவு வந்து ஈல்டு கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு தான் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்போ இந்த ப்ராஃபிட் படி கணக்கு போட்டு பார்த்தேன் அப்படின்னா அஸ்வினோட இபிஎஸ், அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்து 22 ரூபா. ஏன் அப்படின்னா அந்த பிஐடி டிவைடட் பை 15,000 ரூபாய். ஏன்னா அவரு நிறைய ஷேர்ஸ் வித்திருக்காரு. ஸோ அப்போ வந்து போடும்போது 22 ரூபா. இங்க அன்னபூர்ணிக்கு வந்து ஈவன் தோ பிஐடி இஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு அஸ்வின், இங்க 5,000 தான் வந்து அவங்க ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட அவங்களோட இபிஎஸ் வந்து 54 ரூபா. ஸோ 54 இஸ் கிரேட்டர் தென் 22 இபிஎஸ்ல. அப்போ அன்னபூர்ணி மேல யாரெல்லாம் வந்து
ஈக்விட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து 54 ரூபா வந்து அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஆனா இந்த இடத்துல அஸ்வின் தோ அவருக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைச்சிருந்தாலும் 22 ரூபா மட்டும்தான் அந்த ஷேர் கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அகைன் பார்ட் ஒன்ல பார்த்தது வந்து ப்ராஃபிட் வந்து மணி கிடையாது. ப்ராஃபிட் வந்து ஈவன் தோ இஃப் யூ ஆர் இன் லூசிங் சைட் நீங்க ஸ்டில் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல அன்னபூர்ணி ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. பட் ஸ்டில் ஷி ஹாஸ் லாங் வே டு கோ டு ஈவன் பிரேக் ஈவன் பண்றதுக்கு ஷி ஹாஸ் டு கோ லாங் வே. அவங்க போட்ட காசை அவங்க போட்ட முதல்ல வந்து எடுக்கிறதுக்கு லாங் வே டு கோ. ஆனாலும் ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க ப்ராஃபிட் பார்த்தாங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதே தான் இங்கேயும் இருக்கு. ஈவன் தோ அஸ்வின் ப்ராஃபிட் நிறைய பார்த்தாலும் ஆஸ் அ இன்வெஸ்டரா எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஷேர் வந்து கம்மியாக தான் எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மேத் படி பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி கரெக்ட். ஸோ அன்னபூர்ணி இங்கே ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து ஒரே புரிதல் இல்லாம கூட கொஞ்சம் போகலாம். அதை பத்தி நம்ம என்னென்ன ரீசன்ஸ்னால இங்க அன்னபூர்ணி ஜெயிச்சாங்க அப்படின்றத வந்து குயிக்கா நம்ம வந்து பார்த்துட்டு தென் வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஓனருக்கு நிறைய வந்து காசு சம்பாரிச்சு கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரே ஒரு கோல், அல்டிமேட் கோல் டு ரன் அ பிஸ்னஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா டு மேக்ஸிமைஸ் தி ரிட்டர்ன்ஸ் ஃபார் தி ஓனர். ஸோ இங்க யார் ஓனர் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர். யாரெல்லாம் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக உதவி இருக்காங்களோ பர்டிகுலர்லி நம்ம கை காசை போட்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து ஓனர். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் அன்னபூர்ணி சைட்ல 5000 பேருமே வந்து ஓனர் தான். அஸ்வின் சைட்ல அந்த 15000 பேருமே ஓனர் தான். ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்கு, என்னோட கேக் வந்து செம்ம டிமாண்டிங்கா இருக்கு, அந்த கேக் சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து திரும்பி திரும்பி வருவாங்க, அதுதான் என்னோட யூனிக் அப்படின்ற மாதிரி நீங்க பேர் எடுத்து இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அது வந்து தப்பு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்? இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி டு மேக் ஆர் எபிலிட்டி டு செல். அது விஷயம் கிடையாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அஸ்வினும் அன்னபூர்ணியும் போத் ஆர் சேம். ஒரே கேபிட்டல் தான் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அல்டிமேட்லி பிஐடி பார்த்தேன் அப்படின்னா அஸ்வின் பெருசா இருக்காரு, அன்னபூர்ணி கம்மியா இருக்காங்க. ஆனா இபிஎஸ்ல அப்படியே உல்டாவா அன்னபூர்ணி அதிக இபிஎஸ் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல வந்து இவர் கம்மியா வச்சிருக்காரு. ஸோ அப்போ எபிலிட்டி தான் எல்லாம், சேல்ஸ் தான் எல்லாம் அப்படின்னா 2 பேரோட பிஏடியும் 2 பேரோட இபிஎஸும் ஒன்னா தானே இருக்கணும். அது எப்படி இப்போ டிஃபர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் தி, அப்போ த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அப்படி கிடையாது. ஸோ அப்போ ஓனர் மணி நம்ம வந்து போன பார்ட் 2ல பார்த்தது வந்து ஓனர் மணி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இங்க வந்து அஸ்வினோட விஷயத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து 15 லட்சம் வந்து அவரோட ஓன் மணியை இறக்கியிருக்காரு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய எதிர்பார்ப்போம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இபிஎஸ் வந்து கம்மியா இருக்கு. தட் இஸ் தி நம்பர் 1 ரீசன் டு சி. எப்பயுமே நம்ம ஓன் மணியை வந்து இறக்கக்கூடாது, எப்பயுமே லோன்ல தான் நம்ம பிஸ்னஸ் பண்றதுன்றது வந்து நல்ல விஷயம். அதாவது ப்ராஃபிட் நிறைய வந்து ஈல்டு பண்றதுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்ட்ல பார்த்தோம். இது அந்த நம்பர் 1 ரீசன் இந்த இபிஎஸ் கம்மியானதுக்கு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க ப்ரீ டாக்ஸ்ல இருக்கு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இந்த பர்டிகுலர் இது பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கு முன்னாடியே இருக்கு. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரீ டாக்ஸ், ஆனா பிஏடி வந்து போஸ்ட் டாக்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் அன்னபூர்ணி லோன் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துலயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1.5 லட்ச ரூபா வந்து டாக்ஸ் காம்பனன்ட்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்ன இந்த இபிஎஸ் கால்குலேஷன்ல அவங்களுக்கு வந்து உதவி இருக்கு. ஸோ அப்போ நம்ம டாக்ஸபிள் காம்பனண்ட்டை எவ்வளவுக்கு நம்ம ஏத்துறோமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஏறப்போகுது அப்படின்றது தான் வந்து இந்த பர்டிகுலர் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒன்லி டிஃபரன்ஸ் இன் திஸ் பேலன்ஸ் ஷீட் பிட்வீன் அஸ்வின் அண்ட் அன்னபூர்ணி.
ஸோ அவங்க நிறைய லோன் அமௌண்ட் வச்சிருக்காங்க, அதுக்காக நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை வந்து டாக்ஸ் டிடக்டபிள் காம்பனண்ட்டா போட்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டாக்ஸ் வந்து கம்மியா இவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்க கம்மியா பே பண்ணியிருக்காங்க. அஸ்வின் பார்த்தீங்கன்னா அதிகமா டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ கவர்மெண்ட் வந்து அசால்ட்டா அவரோட ஓன் மணியை வச்சு அவர் பிசினஸ் பண்ணது வந்து பெரிய தப்பா போய் கவர்மெண்ட் வந்து பரவாயில்ல என்கிட்ட காசை கொடுத்துரு, நிறைய நீ காசு வச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி தோரணையில அவங்க வந்து நிறைய இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டாரு, விச் ரிஃப்ளெக்டட் இன் தி பாட்டம் லைன். ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் தி பாட்டம் லைன். பாட்டம் லைன் இஸ் நத்திங் பட் தி ப்ராஃபிட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் உங்களோட டாப் லைன் நீங்க எவ்வளவு சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து டசன்ட் மேட்டர். பிசினஸை பொறுத்த வரைக்கும், பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்டம் லைன், தட் இஸ் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்து அல்டிமேட் கோல். ஸோ அந்த இடத்துல வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஆல்சோ அன்னபூர்ணி 1 year. ஸோ தட் இஸ் தி ரீசன் நம்பர் 2. அண்ட் ரீசன் நம்பர் 3 இஸ் தி லெவரேஜ் எஃபெக்ட். ஸோ லெவரேஜ் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்னபூர்ணி வந்து 15 லட்ச ரூபாய்க்கு வந்து லோன் எடுத்திருக்காங்க ஃபார் 10%. ஆனா அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ப்ராஃபிட் வந்து 30%. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா 30% ஆன் திஸ் 5 lakhs ஆல்சோ அண்ட் திஸ் 15 lakhs ஆல்சோ புட் டுகெதர் இந்த 20 லட்சம் கேபிட்டல்ல வச்சு அவங்க வந்து பிசினஸ் பண்ணி அவங்க 30% வந்து பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப லெவரேஜ் பாருங்க, இவங்க வந்து 10%க்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து கடனா வாங்கி அவங்க 30% வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ 30 மைனஸ் 10 20% இங்க வந்து அப்ரண்டா அன்னபூர்ணிக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து லெவரேஜ் எஃபெக்ட். ஸோ அப்போ நான் வந்து கம்மியான பர்சன்டேஜுக்கு கடனை வாங்கி அதிகமா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது வந்து இட்ஸ் a பியூட்டிஃபுல் லெவரேஜ் டு ஹேவ் இன் அ பிஸ்னஸ் ஆர் ஈவன் இன் த பர்சனல் ஸ்பேஸ் ஆல்சோ வி கேன் டூ திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவரேஜ் எடுக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இபிஎஸ் வந்து பெட்டரா இருக்கு வென் கம்பேர் டு தி அஸ்வின். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸசைஸை பார்ப்போம். சப்போஸ் இன் இயர் 1 அன்னபூர்ணி வந்து 100 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் வந்து 20 ரூபா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டாவை வச்சுட்டு நான் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டர், நான் வந்து பார்க்குறேன், பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்க்குறேன். அன்னபூர்ணி போன வருஷம் எவ்வளோ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி அவங்களோட க்ரோத் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அன்னபூர்ணி சொல்கிறாங்க, நான் நெக்ஸ்ட் இயர் வந்து அதை டபுளாக நான் சேல்ஸ் பண்ண போகிறேன், நான் நிறையா வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி 100 ரூபா இன்னைக்கு இந்த வருஷம் வித்திருக்குன்னா நான் அடுத்த வருஷம் வந்து 200 ரூபாய்க்கு வந்து விற்கிறதுக்கான நிறைய மெக்கானிசம்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி க்ரோத் கொடுக்குறாங்க. அப்ப ஆஸ் எ இன்வெஸ்டரா நான் அப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? சேல்ஸ் டபுள் ஆகுது, அப்ப ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு என் மைண்ட்ல வந்து ஓடுது. ஸோ ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகுமா? ஸோ 40 ரூபா ஆகுமா, இல்ல 60 ரூபா ஆகுமா, இல்ல 80 ரூபா ஆகுமா, இல்ல 100 ரூபா ஆகுமா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நான் கணக்கு போட்டு நான் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இதெல்லாமே ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் தானே. ஸோ என்னால வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அப்ப எதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்றது? அப்போ இன்னொரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில எனக்கு வந்து 200 ரூபாய்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் தானே பிஏடி வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அப்ப அதுக்கு தானே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி கணக்குல. ஸோ இப்ப அன்னபூர்ணி 2வது வருஷம் எவ்வளவு ப்ராஃபிட் பார்ப்பாங்க? கன்சிடர் தட் இஃப் சேல்ஸ் இஸ் கோயிங் டு பி டபுள்ட். ஸோ இந்த விஷயம் வந்து அகெயின் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த லெவரேஜ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய கேசஸ் தேவைப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நத்திங் பட் இயர் சேல்ஸ் வந்து அவங்க 100 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க இன் இயர் 1. அதோட காஸ்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா ப்ராஃபிட் வந்து அவங்க 20 ரூபா வந்து பார்த்துருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த 100 மைனஸ் 20 ஈக்குவல் டு 80 வந்து இட் மஸ்ட் பி காஸ்ட். ஏன்னா அதை நான் மைனஸ் பண்ணணும்ல பிபிஐடியில். ஸோ அப்போ இந்த காஸ்ட் வந்து 80 ரூபா இருந்திருக்கு. அதனால தான் அவங்க ப்ராஃபிட் வந்து 20 ரூபா பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட்டை வந்துட்டு 2ஆ நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். ஒன்று வந்து வேரியபிள் காஸ்ட் அண்ட் அனதர் இஸ் தி ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2ஆ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வி கேன் ஈஸிலி டிட்டர்மைன் தி ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஃபிட் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்றத வந்து ஈஸியாக நம்ம வந்து உட்காந்து பார்த்துடலாம்.
ஸோ அப்போ இந்த 80 வந்து அவங்க வேரியபிள், இந்த வின்றது வந்து வேரியபிள்லாம் நான் போட்டிருக்கேன், ஃபிக்ஸர் வந்து எஃப்னு போட்டிருக்கேன் இந்த டேபிள்ல, ஜஸ்ட் ஃபார் த சிம்பிளிசிட்டி பர்பஸ். ஸோ அப்போ வேரியபிள் வந்து 80 ஃபிக்ஸர் சுத்தமா கிடையாது அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து 20 ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வித் திஸ் அசம்ஷன் அவங்க செகண்ட் இயர்ல எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க இஃப் தி சேல்ஸ் இஸ் டபுள்ட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கேஸ் 1 200 வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வேரியபிள் காம்பனண்ட் வந்து 80 அப்படின்னு போன வருஷம் இருந்ததுன்னா இதுவுமே டபுள் ஆக போகுது தானே. ஸோ இந்த வேரியபிள் காம்பனன்ட்ஸ் நத்திங் பட் தி ரா மெட்டீரியலா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவங்க கொடுக்குற ரெண்டா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் ஒரு ரெண்ட் வந்து 1000 வாங்கி கொடுக்கலாம், அது அடுத்த வருஷம் வந்து அந்த ரெண்ட் 2000 கூட போகலாம். ஸோ இது வேரியபிள். ரா மெட்டீரியல் அதே மாதிரி தான், இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி ஏறும் இறங்கும் அந்த மாதிரி. ஃபிக்ஸட்னா என்ன அப்படின்னா வந்து சேலரி காம்பனண்ட். ஸோ நான் என் கடையில் சேலரி வந்து ஒரு மாதத்துக்கு 1000 கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து அது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து 1100 மாறாது. அது ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நானே வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணி போட்டாதான் உண்டு. அப்படியே போட்டா கூட அது ஒன் டைம் தான், திரும்பியும் நெக்ஸ்ட் மந்த் திரும்பியும் அதுவே ஃபிக்ஸடா தான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து பிரிச்சுக்கணும், வேரியபிள் அண்ட் தி ஃபிக்ஸட் அப்படின்ட்டு பிரிச்சுக்கணும். ஸோ இது வந்து வேரியபிள், இது வந்து ஃபிக்ஸட். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ கன்சிடரிங் தட் இந்த 80 வேரியபிள் வந்து டபுள் ஆகுது, ஏன்னா இங்க சேல்ஸ் டபுள் ஆகுது இல்லை, அப்போ காஸ்ட்டுமே டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு, ஏன்னா இட் இஸ் வேரியபிள். இங்க ஃபிக்ஸட் 0, அதனால இந்த கேஸ் 1ல வந்து 0னே அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 160. அப்போ 200 மைனஸ் 160 இஸ் 40. ஸோ அப்போ இந்த மாதிரி வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காம்பனன்ட் எடுக்கிற பட்சத்துல ப்ராஃபிட்டுமே டபுளா தான் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் தி கேஸ் நம்பர் 1. ஸோ கேஸ் நம்பர் 2ல இதே 200 காஸ்ட்டை எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இந்த 80 வந்து வேரியபிள்ல 60, ஃபிக்ஸட்ல 20 போன வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் வந்து அந்த 80 காஸ்ட்டை வந்து வேரியபிள்ல 60 ஃபிக்ஸட்ல வந்து 20 போட்டுருக்காங்க. அப்படிதான் அவங்க வந்து 20 ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல இப்போ நெக்ஸ்ட் இயர் டபுளா ஆகிற பட்சத்துல எப்படி இருக்கும்னா, இந்த வேரியபிள் 60 டபுள் ஆகப்பட்டது 120. ஆனா இந்த ஃபிக்ஸட் 20 வந்து அப்படியே தான் இருக்கு, ஏன்னா தட் இஸ் வாட் ஃபிக்ஸட்ல, ஃபிக்ஸட் மாறக்கூடாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 120 பிளஸ் 20 டோட்டல் காஸ்ட் வந்து 140 ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஏறுது, ஏன்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் தானே வந்து ப்ராஃபிட். ஸோ அப்போ 200 மைனஸ் 140 60. ஸோ இப்போ உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும், ஃபிக்ஸட் காம்பனன்ட் உள்ள வரும்போது ப்ராஃபிட் ஏறுது. ஃபைன். இப்போ மூணாவது கேஸ் பார்ப்போமா. ஸோ இந்த இயர் 1 அவங்க வந்து 80 வந்து செலவு பண்ணியிருக்காங்க காஸ்ட்ல. அதை எப்படி அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ல 40, ஃபிக்ஸட்ல 40 அப்படின்ட்டு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து ஹிஸ்ட்ரி, இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து சேல்ஸ் வந்து டபுள் ஆகிற பட்சத்துல அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் 40 டபுள் ஆகும் 80. ஆனா இந்த ஃபிக்ஸட் 40 அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ when you add these two, total cost coming under 120, when we minus this 120 from the sales, profit is 80 rupees. Again fixed cost ஏறும்போது என்னோட ப்ராஃபிட்டும் ஏறுது. ஸோ yet another case. ஸோ இந்த இயர் 1ல 80 காஸ்ட் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் 20, ஃபிக்ஸட் 60. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸட் வந்து காம்பனண்ட் ஏறிடுச்சு. அதே டபுள் பண்ணீங்க அப்படின்னா இயர் 2ல ப்ரெடிக்ஷனுக்கு வேரியபிள் வந்து 40, ஃபிக்ஸட் அதே 60 தான். when we add the total cost coming around 100 and when we subtract this from the sales, profit is again 100, which is greater than the case 3. ஸோ இதே ஃபார்முலாவே நீங்க வந்து கேஸ் 5ல போட்டீங்க. திஸ் இஸ் தி ஹையஸ்ட். இந்த எல்லா கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல தான் ஃபிக்ஸட் காம்பனன்ட் வந்து அதிகமா இருக்கு, வேரியபிள் காம்பனன்ட் 0ல இருக்கு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து இருக்கிறதுலே அதிகமா வருது. ஸோ இதுல இருந்து என்ன நம்மளுக்கு புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் வேரியபிள் ஃபிக்ஸட்னு ரெண்டா பிரிச்சுட்டு ஃபிக்ஸட் காம்பனண்ட்டை வந்து நம்ம அதிகமா வச்சுக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமா ஆகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து புரிதல். ஸோ இது புரியும் போது எனக்கு எப்படி ஒரு டவுட் வந்தது. ஸோ இதுல வந்து நம்ம பார்த்துட்டோம் சேலரி அப்படின்றது வந்து ஃபிக்ஸட் தான். ஸோ அப்போ நான் ஒரு நயன்தாரா வந்து இந்த பார்த்துட்டு
ஓகே. அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற எம்ப்ளாயருக்கு எல்லாருக்குமே வந்து டபுள் தி சேலரி குடுத்துடலாம். சோ தட் அந்த பிக்ஸட் காம்போனன்ட் வந்து ஏறிடும். அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் ஏறப்போகுது இந்த மேத் படி. அப்படிதானே இதுல வந்து சொல்லப்படுது. பிக்ஸட் காம்போனன்ட் ஏற ஏற என்ன பண்ணுதுன்னா, ப்ராஃபிட் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாருக்கும் டபுள் டபுள் ப்ரொமோஷன் குடுத்துடலாம். டபுள் டபுள் ஹைக் குடுத்துடலாம். 100% ஹைக் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஃபிட் ஏறிடுமே அப்படின்னு ஒரு டவுட் வர்றது வந்து நேச்சுரல், எனக்கும் வந்தது. ஸோ அத வந்து எப்படி நம்ம வந்து என்ன மாரி ஃபேக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, எஸ், பிக்ஸட் காம்போனன்ட் ஏறணும். பட் அட் த சேம் டைம் டோட்டல் நம்பர் ஆஃப் காஸ்ட் ஏறக்கூடாது. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம வந்து ஏறாம பார்த்துக்கணும். ஸோ அப்படி நம்ம வந்து பண்ற பட்சத்துல உங்க ப்ராஃபிட் ஏறும். ஸோ நம்ம இதே எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ரூ. 160 ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இருக்கு. அதனால தான் ப்ராஃபிட் இருக்கிறதுலயே கம்மியா இருக்கு. ஆனா போக போக பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. 140, 120, 100. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இதுதான் டோட்டல் காஸ்ட் வந்து கம்மி. அட் த சேம் டைம் பிக்ஸட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ஸோ இட்ஸ் a வெரி குட் டெட்லி காம்போல. பிக்ஸட் காஸ்ட் அதிகம், டோட்டல் காஸ்ட் இருக்கிறதுலே கம்மி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டுமே இருக்கிறதுலே அதிகம். ஸோ தட் இஸ் டேக் அவே இயர். ஹையர் த பிக்ஸட் காஸ்ட், ஹையர் த ப்ராஃபிட். பட் நம்ம வந்து டோட்டல் காஸ்ட்டை ஏத்தாம பார்த்துக்கணும். ஸோ அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் as that வேரியபிள் காம்பனண்ட்டை கைய வைங்க. ஸோ வேரியபிள் காம்பனண்ட் கம்மியாகணும், பிக்ஸட் காஸ்ட் ஏறணும், டோட்டல் காஸ்ட் வந்து ஏறக்கூடாது. ஸோ அப்படி இருந்த மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க, உங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டும் ஏறும். திஸ் இஸ் தி கிளாசிக் கேஸ். ஐடி கம்பெனில வேரியபிள் காம்பனண்ட் அப்படின்னு உங்களை சிடிஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து 10 லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல பிக்ஸட் காம்பனண்ட் எவ்வளோ, வேரியபிள் பே எவ்வளோ அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேரியபிள் பே வந்து உங்களுக்கு 20% அப்படின்னா, அந்த 10 லட்சத்துல 2 லட்ச ரூபா வந்து வேரியபிள் பேக்கு போயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன் கேஸ் குவார்டர் ஆன் குவார்டர் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது, இஃப் தே வாண்ட் டு அவங்க ப்ராஃபிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி பார்க்கணும், ஏத்தி காட்டணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியா தான் ஆயிருக்கு, ப்ரொஜெக்ட் பண்ண அளவுக்கு ஆகல. ஆனாலும் ப்ராஃபிட்டை ஏத்தணுமே, ஷேர் ஹோல்டருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கணும்ல. பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் உங்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா காட்டணும், மேக்ஸிமைசிங் தேர் ப்ராஃபிட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேரியபிள் காம்பனண்ட்டை இறக்குவாங்க. பிக்சட் காம்பனண்ட் அப்படியே தானே இருக்கு. பிக்சட் காம்பனண்ட் சம்திங் பார்த்து சேலரி. ஆனா வேரியபிள் காம்பனண்ட் கம்மி பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த டோட்டல் காஸ்டும் கம்மியாகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, ப்ராஃபிட் வந்து எலிவேட் பண்ணப்படும். அப்போ குவார்டர்லி ரிசல்ட்ல வந்துட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படிதான் பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் 1.5 வருஷம் ஆகுது நான் வேரியபிள் பே வந்து பார்த்து. எனக்கு வேரியபிள் பே காம்பனண்ட்டே எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதை வந்து கம்மி பண்ணி என்ன வேலையிலே வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க ப்ராஃபிட்டும் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நான் பார்க்கும்போது இன்னும் தெளிவா எனக்கு வந்து புரிய வருது. வித் ஃபைனல் நோட் ஐ லெண்ட் திஸ். இந்த விஷயம் பிக்சட் காம்பனண்ட் நீங்க ஏத்திக்கிட்டே இருந்தா ப்ராஃபிட் வரும்னு பாத்தீங்கல்ல, அது வந்து ஒரு ஃபினான்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்துல, ரிசெஷன்லாம் இல்லாம எக்கனாமி வந்து சூப்பரா வந்து பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிக்சட் காம்பனண்ட்டை ஏத்திக்கிட்டே இருக்கலாம். பட் அந்த ஃபிளிப் சைட், எக்கனாமி செம்ம டவுனா இருக்கு. கிளாசிக் கேஸ். நம்ம இப்போ இப்போ என்ன நிலைமையில இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்கோம். இன்ஃபிளேஷன்லாம் தலைவிரிச்சு ஆடுது. பர்டிகுலரா இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ருப்பிலாம் வந்து பயங்கரமா டிப்ரிஷியேட் ஆயிட்டே போகுது. ஸோ வி ஆர் நாட் இன் அ குட் எக்கனாமிக்கல் சைக்கிள்ல இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து பிக்சட் காம்பனண்ட்டை வந்து அதிகமா எலிவேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ பர்டன் டு தி ஆர்கனைசேஷன். ஏன்னா உங்களுக்கு சேல்ஸே ஒழுங்கா நடக்க மாட்டுது. ஆனா நீங்க பிக்சட் காம்பனண்ட் ஏத்திருக்கீங்கன்னா, நீங்க சேலரி கொடுக்குற இது கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. ஸோ அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பர்டன் டு தி கம்பெனி. ஸோ இந்த டைம்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க வேரியபிள் பே கம்மி பண்ண முடியும்? கம்மி பண்ண முடியாதுல்ல. இட்ஸ் வெரி ரொம்ப கஷ்டம். ஸோ வேரியபிள் பே எப்ப கம்மி பண்ண முடியல அப்படின்னா, ஒரு கட்டத்துல என்ன பண்ணணும்னா லே ஆஃப் பண்ணணும். லே ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சட் காம்பனண்ட்டும் கம்மியாகும். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாகும். உங்களோட ப்ராஃபிட் ஆல்ரெடி எலிவேட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேரியபிள் பேவை கம்மி பண்ணி ப்ராஃபிட் ஏத்த பார்ப்பாங்க. இன்னும் ஒஸ்டா போற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வழியே இல்லாம அவங்க லே ஆஃப் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து எப்பயுமே வந்து இந்த கம்பெனி வந்து இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயி வந்து ஃபயர் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியில வந்ததுன்னா, மறுநாளே நீங்க போய் பாருங்க,
இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அதோட ஷேர் வந்து ஏறி இருக்கும். இங்க ஃபயர் பண்ணப்படுதுன்றது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தானே. இட்ஸ் நெகட்டிவ் ஃபார் தி எம்ப்ளாயி ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர், பட் இட்ஸ் பாசிட்டிவ் ஃபார் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஹூ ஆல்ரெடி இன்வெஸ்டட். ஏன்னா அவங்களுக்கு அந்த மேத் தெரியும், இது ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இறங்குது, ஸோ கண்டிப்பா இபிஎஸ் ஏறதான் போகுது அப்படின்றது வந்து இட்ஸ் சிம்பிள் மேத். வித் திஸ் ஐம் ஜஸ்ட் எண்டிங் மை side of today's session and handing over the control to Sadesh for part 2. Google நீனே ஸ்லைடு ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ எப்படி கம்ப்யூட் பண்ணணும், எப்படி பிரிக்கணும் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் அன்னபூர்ணி வாண்ட் டு லான்ச் அ நியூ பிஸ்னஸ். ஸோ என்ன ஸ்பின் அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா. அவங்க எல்லாத்தையும் கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி கம்ப்யூட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சமோசா 10 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த ஒரு சமோசா செய்யறதுக்கான வேரியபிள் காஸ்ட் வந்து 2 ரூபாய். ஸோ 2 rupees per piece. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 500 rupees. இது எப்படி கம்ப்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பர் டே. ஸோ இந்த சமோசா சேல்ஸ் எல்லாமே பர் டே தான் நடக்கும்ல. ஸோ அவங்க மந்த்லி வந்து அந்த இடத்துக்கான ரெண்ட்டு, சமோசா போகிறவங்களோட சேலரி, அப்புறம் அங்கே க்ளீன் பண்ணுறது, அந்த எல்லா சேலரியும் டிவைட் பண்ணி பர் டே காஸ்ட்டாக ஃபிக்ஸட் காஸ்ட் 500 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ எனக்கு ஒரு சமோசா 10 ரூபாய்க்கு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சமோசா செய்யறதுக்கான காஸ்ட் 2 ரூபாய், ஃபிக்ஸட் காஸ்ட் 500 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்றா நான் ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இது தெரிஞ்சால் தானே நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். நம்ம ஒரு காஸ்ட்டு செட் பண்ணிட்டோம், எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் இத்தனை சமோசா விற்றாதான் அட்லீஸ்ட் நான் பிரேக் ஈவனாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எவ்வளோ விற்றா பிரேக் ஈவன் பாயிண்ட், எவ்வளோ விற்றா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இஃப் யூ ஹேவ் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் we can figure it out easily எவ்வளோ விற்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விஷயம் வேணும் டெஃபினிஷனில். ஒன்று வந்து கான்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே. ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு சமோசாவை 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க கரெக்டா. அந்த 10 ரூபாய் சமோசா விற்றீங்க அப்படின்னா அந்த அதோட கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to do sales minus variable cost. இங்கே வேரியபிள் காஸ்ட் வந்து 2 ரூபாய். இந்த 2 ரூபாங்கிறது எப்படி டிவைட் ஆயிருக்கும்னா, அந்த கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, எண்ணெய், ஸோ இது டெய்லி வாங்குவோம். ஸோ அதான் அந்த வேரியபிள் காஸ்ட், ரா மெட்டீரியல். ஸோ அந்த 2 ரூபாய் வந்து பிரித்து வச்சிருக்காங்க, ஒன்று செய்யறதுக்கு 2 ரூபான்னு. ஸோ அப்போ ஒரு சமோசா விற்றா உன் கம்பெனிக்கு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் வந்து 8 rupees. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது கான்ட்ரிபியூஷன். பட் ரியல் ப்ராஃபிட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ 8 minus 500 இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 492 rupees லாஸ்ன்னு வரும். அப்போ நீங்கள் ஒரு சமோசா தான் விற்றீங்கன்னா யூ ஹவ் என்கவுண்டர்ட் அ லாஸ் ஆஃப் 492 rupees. ஓகே. ஸோ இப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். உங்களோட ரியல் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கம்ப்யூட் பண்ணோம், ஒரு சமோசா விற்றா நமக்கு லாஸ் 492 ரூபாய். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 10 சமோசா விற்றா எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ 10 சமோசா விற்றா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாய் ஒரு சமோசா. ஸோ சேல்ஸ் இஸ் 10 into 10 100 rupees. வேரியபிள் காஸ்ட் 2 rupees per piece. அப்போ 10 into 2 20. அப்போ 10 சமோசா விற்றீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 80 rupees. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் 500. திருப்பி சப்ட்ராக்ட் பண்ணாலும் லாஸ் 420. ஸோ அப்போ நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் இருக்கு. கேன் யூ கிளிக் ஆன் இட்? கிளிக் ஒன் மோர் டைம். யா. ஓகே. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 500 rupees. கான்ட்ரிபியூஷன் வந்து 8 per unit. ஸோ இப்போ 500 by 8 62.5. மினிமம் நம்ம 62 சமோசா விற்கணும்.
அப்பதான் வந்து we will head to a break even point. ஸோ இப்போ அதோட கம்ப்யூட்டேஷன் இங்கே போட்டிருக்கேன் 62 கம்ப்யூட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் 620, வேரியபிள் காஸ்ட் 124, கான்ட்ரிபியூஷன் இஸ் 496, மைனஸ் 500, லாஸ் 4 rupees. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சமோசா வித்தா நம்ம ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கோ ஃபார் 63 சமோசாஸ் we started making profit of 4 rupees. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ உங்களால் ஈஸியாக உங்களுக்கு per டே ஃபிக்ஸட் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் எவ்வளோ விற்றா நம்ம பிரேக் ஈவன் எடுப்போம், அப்போ ப்ராஃபிட் போவோம் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம நீட்டாக கால்குலேட் பண்ணால் we can plan and hit the target, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் அடிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ லேர்னிங் டைம், கருத்துக்கு அந்த சமி டைம் கிளிக் பண்ண ஒரு டே. ஓகே, ஸோ இப்போ உங்களோட per டே சேல் வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்டோட லெஸ் தென் இருந்ததுன்னா கண்டிப்பா லாஸ். ஓகே, பட் கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா யூ டிட் அ பிரேக் ஈவன், போட்ட காசு அப்படியே எடுத்துட்டீங்க. பட் வென் எவர் யூ மேட் அ கான்ட்ரிபியூஷன் மோர் தென் ஃபிக்ஸட் காஸ்ட், தட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல், இதை வந்து நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். அப்போதான் வென் வி ரன் பிஸ்னஸ் வி கேன் ஃபிகர் இட் அவுட். ஓகே, ஐம் மேக்கிங் லாஸ், அப்ப நான் பிரேக் ஈவன் பண்றதுக்கு நாளைக்கு ₹1 ஏத்தி விற்போமா? இப்ப 50 சமோசா தான் எனக்கு வித்திருக்குன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எய்தர் அந்த வேரியபிள் காஸ்ட்டை ₹1 ஆக்க பார்க்கணும், அப்படி இல்லைன்னா சமோசாவோட விலை ₹1 ஏத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏத்தி தான் நம்ம பிரேக் ஈவனா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஏரியாக்குள்ள நீங்க ரெஸ்டாரண்ட் பண்ணீங்கன்னா நடக்கும். ஓகே, ஸோ இப்ப ஓரளவுக்கு அன்னபூர்ணி எல்லாம் ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வச்சு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு வந்து பாஸ்கர் வராரு, அவரோட பையனுக்கு பர்த்டே. ஸோ ஒரு 1000 சமோசாஸ் வந்து பார்ட்டிக்கு ஆர்டர் பண்றாரு. ஓகே, ஸோ இவங்க 10 rupees கணக்கு வச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அஸ்வின் வந்து போட்டிக்கு நான் ₹7 per பீஸ் தரேன், ₹7000 கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்ப இந்த டீலை வின் பண்ணணும்னா அன்னபூர்ணி உனக்கு மூவ் த சமோசா பிரைஸ் டு ₹5. ₹10ல இருந்து ₹5 ஆக்குனா ஷி இஸ் கோனா இன்கர் அ லாஸ் ஆஃப் ₹5ல. ஸோ அப்ப இந்த ₹5ல வித்தாலும் அவங்க ப்ராஃபிட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் அப்ப அந்த ப்ராஃபிட் வருமா வராதாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி குவான்டிட்டி 1000, சேல்ஸ் ₹5 போட்டனால 5000, வேரியபிள் காஸ்ட் 1000 into 2 2000, ஸோ கான்ட்ரிபியூஷன் இஸ் 3000. அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் 500 தான். ஸோ ஷி ஸ்டில் மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 2500. ஸோ அவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஷி ஸ்டில் ஏபிள் டு மீட் அ ப்ராஃபிட் ஆஃப் 2500. பட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், அது பல்க் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்டை நீங்க சிங்கிள் பீஸ்க்குனா கொடுத்தீங்கன்னா யூ கேனாட் ஈவன் க்ளோஸ் டு த பிரேக் ஈவன். ஓகே, ஏன் அப்படின்னா இப்ப இதோட இவங்க வந்து ₹5 வச்சிருக்காங்க. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் per பீஸ் வந்து 3. ஓகே, அப்ப 500/3 போட்டீங்கன்னா இட் வில் கோ எங்கேயோ போகும், லைக் க்ளோஸ் டு 167 பீசஸ் சமோசா வித்தா தான் ப்ராஃபிட். அப்ப இண்டிவிஜுவலா நீங்க தனியா ரன் பண்றப்ப நீங்க ₹5 டவுன் பண்ணீங்கன்னா யூ கேனாட் மேக் அ ப்ராஃபிட். பட் வென் யூ கெட் அ பல்க் ஆர்டர், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணும்போது யூ கேன் ஸ்டில் மேக் அ ப்ராஃபிட் பிகாஸ் த பல்க் குவான்டிட்டி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 166.6. ஸோ இவங்களோட பல்க் ஆர்டர் 1000ங்கிறனால ஷீ கேன் ஈஸிலி கோ ஃபார் ₹5. இதே அவர் வந்து 150 சமோசா தான் ஆர்டர் பண்ணாரு அப்படின்னா அன்னபூர்ணி கேன் கோ ஃபார் ₹5. ஷி வில் மேக் அ லாஸ் பிகாஸ் இட் இஸ் லெஸ் தென் த 166. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபவுண்டேஷன்ல இப்ப யாராவது ஒருத்தர் வந்து பல்க் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கறது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட், அப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா ரன் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ லாஸ்டா வந்து ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா எவ்ரி கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் குவார்டர் வந்து growth காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4% growthன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1000 பேர் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்டர்ல. இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்ல அவங்க 4% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் 1040 ஹிட் பண்ணணும். ஓகே, ஆனா வேலை அதிகமா இருக்கு, ₹500. அதனால அந்த டார்கெட் அடிக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்க வந்து ₹189 போலாமா அப்படின்னு பாக்குறாங்க. மணி ஹேஸ்ட்னு ஒரு சீரிஸ் வருது, இதை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. 199 போட்டா கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போறாங்க. ஸோ இப்ப 199 நான் போட்டுட்டேன், எனக்கு ப்ராஃபிட் 1,00,000 வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த குவார்டர்ல. அப்ப நான் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வேணும்?
அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதே ஃபவுண்டேஷன் ஃபார்முலா அஸ் யூஷுவல். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தார் அப்படின்னா சேல்ஸ் 199 rupees, வேரியபிள் காஸ்ட் 99 rupees. இது வந்து சர்வர் அந்த ரன் பண்றது எல்லாமேன்னு வச்சுக்கோங்க, அந்த காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினா 100 rupees. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10,000. ஸோ இது அகெயின் நீங்க அந்த ரெண்டல் ஏரியா சேலரி எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு பர் டே 10,000 வருது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் 199 ரூபாய்க்கு வந்தா we will make a loss of 9,900. பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் 1,00,000 சொல்லிட்டோம், ஃபிக்ஸட் காஸ்ட் 10,000, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 100 rupees தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வேணும்னு தெரியும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10,000 பிளஸ் 1 lakh ப்ராஃபிட் டிவைடட் பை 100, அது வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இதை போட்டீங்கன்னா தெரியும் உங்களோட டார்கெட் வந்து 1100 சப்ஸ்கிரைபர். இப்போ நீங்க அடுத்த வருஷம் அடுத்த குவார்டர் 1,00,000 ப்ராஃபிட் ஏற்றணும் அப்படின்னா 199 போடுறீங்க அப்படின்னா யூ நோ த ப்ராஃபிட், யூ நோ த ஃபிக்ஸட் காஸ்ட், யூ கேன் ஈஸிலி கவுண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ 1100 அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will go hell of like a profit. ஸோ இதை எடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் செம்மையா இருந்தது. $850 போனவன் வென்ட் $990 நெக்ஸ்ட் டே. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட் லைக் 10 million சப்ஸ்கிரைபர் இருந்தா போதுன்றப்ப அவன் சப்ஸ்கிரைபர் நம்பர் மட்டும்தான் சொன்னா உடனே சேல்ஸ் பிச்சுக்கிச்சு, ப்ராஃபிட் அந்த ஷேர் வந்து ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்தா அடுத்த குவார்டருக்கு அவங்க எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க இன்னும் ஜாஸ்தியா வந்துடும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ரீசன்ல ஏறிடுச்சு. பிளஸ் அவன் வந்து ப்ரீமியம் பிரைஸையும் $1 ஏத்திட்டான். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் $1 ஏத்திட்டு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போது இதெல்லாம் பிரிச்சு போடும்போது வித் தட் ஃபார்முலா they already calculated நெக்ஸ்ட் குவார்டருக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரும் சொல்லிட்டு பிரைஸ் ஏத்திட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவு லைக் we can figure it out. எய்தர் வே உங்களுக்கு ஒரு சிங்கிள் குவான்டிட்டி வச்சு உங்களோட ப்ராஃபிட் லாஸ் கான்ட்ரிபியூட் பண்ண கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பர் ஐட்டம் அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஆப்ரேட் அ பிஸ்னஸ். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணும் எல்லாமே கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ இதே ஃபார்முலா சுற்றி நிறைய வரும். இந்த ஃபார்முலாவை தூக்கி ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன மாதிரி வேணால் ஆல்டர் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் கோ அண்ட் காம்ப்ளிகேட் தட் ஒன். இன் சிம்பிளிசிட்டி இந்த ஒரு 2 ஃபார்முலா வச்சு யூ கேன் ஃபைண்ட் பிரேக் ஈவன் அண்ட் யூ கேன் அச்சீவ் அ கோல். வென் யூ ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டார்கெட் என்னன்னு அச்சீவ் பண்ணுறதுக்கான கால்குலேஷன் இது 2ல தெரிஞ்சிடும். ஸோ வித் இட் லைக் ஐ வைண்ட் அப் மை பார்ட் ஆஃப் த செஷன். தேங்க்ஸ் சுரேஷ். ஸோ இதில் வந்து காம்ப்ளிகேட்டட் வாட் இஸ் த ஃபார்முலா, பட் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எழுத போகிறது இல்லை. ஸோ சிம்பிளாக நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து ஃபீட் இன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே எனக்கு இந்த சேல்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இருக்கிற உங்கள் மைண்டில் இருக்கிற நம்பர் கொடுத்தா அந்த எக்ஸல் ஷீட்டே உங்களுக்கு ஃபார்முலாக்கு அந்த ரிசல்ட்டை கொடுத்துற போகுது. சொன்ன மாதிரி ரிவர்ஸ்லையுமே எனக்கு எத்தனை ப்ராஃபிட் வரணும், எனக்கு மாசம் சம்பளம் மாதிரி வந்து எனக்கு 1,00,000 ரூபாய் எனக்கு வந்து குவார்டருக்கு வரணும், மாசம் வரணும்ன்ற மாதிரி நீங்க வந்து அதை நீங்க ஃபீட் இன் பண்ணி அப்படியே வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச்ல எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும், அப்போ இத்தனை சேல்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு ரூபாய் செட் பண்ணால் நம்ம நினைக்கிற அந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணிடலான்றது அகெயின் இந்த ஃபார்முலா பேசிஸ்ல நம்ம எக்ஸல் ஷீட்லயே வந்து இல்லை சிம்பிள் கால்குலேட்டர்லயே பண்ணிடலாம். ஸோ ஐடியா ஹியர் இஸ் டோன்ட் பேனிக் பை சீயிங் திஸ் ஃபார்முலாஸ். ஐடியா என்னன்னா இந்த சிம்பிள் ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நாட் even ப்ரெடிக்ட், யூ கேன் கன்ஃபார்ம் எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் வாங்கலாம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இதை வச்சு அரைவ் ஆகலாம். இது வந்து பர்டிகுலரா வந்து இந்த புக்ல எப்படி கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஃபினான்ஸ் கைக்கோ இல்லை சிஇஓ லெவல் கூட தெரியும். பட் உங்களோட ப்ராடக்டை வந்து யாரு வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் வந்து போறாரு, அப்போ இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வந்து பிடிக்க ட்ரை பண்ணும் போது அவங்க அதர் சைடு அந்த கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கேட்பாங்க. இத்தனை இருந்தா சொல்லுங்க, ஏன்னா காம்படிஷன்ல எனக்கு இவ்வளோ ஆல்ரெடி கிடைக்குது, 5 ரூபாய்க்கு கிடைக்குது, நீங்க 4 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட நியாயத்தைப்படி அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆஸ் அ சேல்ஸ் கையா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நான் ஃபினான்ஸ் கிடையாதே,
எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. 10 ரூபா பொருளுக்கு யாருன்னா 4 ரூபாய்க்கு கேட்டீங்க அப்படின்னா யாரு தான் கொடுப்பா, அடிமாட்டு ரேஞ்சுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு திங்கிங் வர்றது வந்து இயல்பு. அதனால வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் சர்வே சொல்லுது. பட் அந்த சேல்ஸ் பர்சனுக்கு இந்த ஃபார்முலா படி இல்ல வேரியபிள் காஸ்ட்டை வந்து கவர் பண்ணா போதும், பிரேக் ஈவன் இந்த பாயிண்ட் தான் இருக்கு, அப்போ இந்த பல்க் ஆர்டர்ல நம்ம பிரேக் ஈவன் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருக்கு புரிதல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த டிஸ்கவுண்ட் வந்து அவர் கொடுத்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து ஏத்தலாம். இங்க வந்து பிரேக் ஈவன் வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் வந்து ஆத்தர் சொல்றாரு. இட் இஸ் நாட் தட் நீங்க பிரேக் ஈவன் கிடைச்சாதான் நீங்க அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு இறங்கணும்னு கிடையாது. ஏன்னா இது ஒரே ஒரு ஆர்டர் தான். ஸோ அப்போ இந்த ஆர்டர்ல வந்து பிரேக் ஈவன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, யூ கிவ் த டிஸ்கவுண்ட் அண்ட் கெட் தி ஆர்டர்ஸ். அதே மாதிரி அடுத்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் சேல்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கலெக்டிவா நம்ம வந்து இவென்ச்சுவலி பிரேக் ஈவன் தாண்டி ப்ராஃபிட் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துடாதீங்க. ஓகே இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல வந்து பிரேக் ஈவன் நடக்கல, அதனால நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி புரிதலும் நம்ம எடுத்துட்டு வர தேவையில்லை. ஸோ வி நீட் டு ஹாவ் அ சம் சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபோர்சி பண்றதுக்கான அந்த விஷன் இருந்தது அப்படின்னா ஐ திங்க் சேல்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு இந்த ஒரு சாப்டர் படிக்கும் போது புரிஞ்சுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஹியர். ஸோ வி ஜஸ்ட் ஓப்பன் தி ஃபோரம் ஃபார் தி டிஸ்கஷன் ஆர் எனி கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ. ஓகே, ஹலோ. ஆக்சுவலி மை நேம் இஸ் ராஜ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் செக்ஷனை. சொல்லுங்க சார். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அந்த 2 வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், பார்த்துட்டேன். ஸோ எனக்கு என்ன இந்த செக்ஷன் எல்லாமே கிளியராக இருந்துச்சு. இப்போ வேரியபிள் காஸ்ட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா? எனக்கு வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ்ல ஐடியாஸ் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் மற்றதெல்லாம் கிளியரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் இப்போ நீங்கள் பல்க் ஆர்டர் போகும்போது டிஸ்கவுண்ட் போகும்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 சமோசா விற்கிறவங்க 1000 சமோசாஸ் விற்கும் போது வேரியபிள் காஸ்ட் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து குக் பண்றதுக்கு போல ஒரு 10 பேர் வச்சு குக் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருக்காங்கிற மாதிரி கேட்குறேன். இல்ல கரெக்ட், நீங்க குட் கொஸ்டின் இது. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். நீங்க வந்து ஒரு பர்சன் சமைக்கிறதுக்கு பதில் 10% போட்டீங்கன்னா இப்ப சப்போஸ் 1000 ரூபாய் ஒரு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 10,000 ரூபாய் வந்து எனக்கு காஸ்ட் ஆயிடும். ஸோ இது வந்து பிக்சட் காம்பனன்ட், கரெக்டா? ஸோ இப்போ இப்படி நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் 10 பேர் வச்சுதான் அந்த சமோசா நான் தயார் பண்ண போறேன். அப்போ பிக்சட் காம்பனன்ட் வந்து 10,000 ரூபாய் தான், இங்க 1000 ரூபாய் கிடையாது. அப்ப என்ன ஆயிடும்னா இது அப்ப இது வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து கேரி ஃபார் பண்றேன். அதுதான் வந்து நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். இந்த வாட்டி நான் 100 சேல்ஸ் பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி நான் வந்து 200 சேல்ஸ் பண்ண போறேன். அப்போ ப்ராஃபிட் என்னன்னு பண்ணும்போது இந்த 10,000 மாற போறது இல்லையே. தட் இஸ் வை திஸ் காம்பனன்ட் இஸ் கால்ட் ஃபிக்ஸட். இந்த 10,000 எப்ப மாறும்னா நீங்க 11 பேர் இல்ல 12 பேர் நீங்க திரும்பியும் வந்து ஹயர் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் ஏறும். கன்சிடரிங் தட் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, நான் 10 பேர் வச்சுதான் நான் வந்து இந்த சமோசாவே போட போறேன். இப்போ இந்த பிக்சட் காஸ்ட்டை வச்சு நான் வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும் இந்த ப்ராஃபிட் அடையறதுக்கு, அதுதான் வந்து கணக்கு. சோ ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் சொல்லுங்க சார். இல்ல புரிஞ்சேன். ஆக்சுவலா இது வந்து எனக்கு வந்து மந்த் ஆன் பேசிஸ்ல நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறேன்னா இவ்வளவு பேர் போட போறேங்கிற மாதிரி ஐடியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பல்க் ஆர்டர்ஸ்ல வந்து என்னைக்காவது தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பீப்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து கிளியரா ஃபார்முலா, மற்ற ஃபார்முலா கொஞ்சம் கிளியரா இருக்கு, இதுக்கு மட்டும் ஒரு நீங்க அதே பண்ணலாமே. அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சீசனல் டைம்ல இப்ப சொன்ன மாதிரி வந்து ஒரு மேரேஜ் வருது. சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்ப வேரியபிள் காம்பனன்ட் ஏறும். சப்போஸ் வந்து ஒரு சீசன் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஓகே 2 மாசம் 3 மாசம் வந்து கல்யாண சீசன் வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்க வந்து நீங்க பெர்மனண்டா வந்து ஹயர் பண்ணாம ஜஸ்ட் டெம்பரரிலி ஹயரிங் அந்த மாதிரி விஷயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஓகே அந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல வந்துட்டு எனக்கு இந்த 3 மந்த்ஸ்க்கு வந்து பிக்சட் காஸ்ட் வந்து இட் இஸ் 10,000 ஃபார் த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்தும் 10,000 ரூபாய் தான், ரெண்டாவது மந்த்தும் 10,000 ரூபாய் தான், மூணாவது மந்த்தும் 10,000 ரூபாய் தான். சோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிடிச்சிருவீங்க. நீங்க இது வந்து ஜஸ்ட் வந்து பிளானிங் தான், இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி, ஏன்னா இறங்க முடியாதுல்ல. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த புக்கே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
நம்ம எல்லாம் வந்து இது போன வாட்டி நடந்துருச்சு, இந்த வாட்டி வந்துரும். அப்ப என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்ட் பாதி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆர்டர் வரலன்னு போதுதான் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, தோ யூ ஹேவ் a skill, உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து கம்மியாயிடும். இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்க, இந்த நம்பர் எல்லாம் போட்டுட்டீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சமோசாவோட விலை வந்து 10 ரூபான்னு வச்சிட்டீங்க, எல்லாம் சூப்பர். ஆனா நீங்க வந்து பிச் பண்றீங்க, நிறைய உங்களுக்கு பேர் வந்து வராங்க, வந்து கேட்டுட்டு போறாங்க. ஆனா யாருமே வந்து கிளாக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து என்கொயரி மட்டும்தான் வருதே தவிர்த்து அந்த என்கொயரி வந்து கன்வர்ஷன் நடக்க மாட்டுது. அப்ப என்னன்னு நீங்க வந்து உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், 10 ரூபா வந்து மார்க்கெட்ல அதிகமா நீங்க விக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து டேட்டா கிடைச்சிருச்சுன்னா, நீங்க வந்து இதை 5 rupees ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதே 10 பேர் தான், அதே பிக்சட் காஸ்ட் 10,000 தான். அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அப்ப இந்த 5 ரூபா வித்தாலும் நான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? அப்ப நான் எவ்வளவு விற்கணும்? இதுதான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 ரூபா விக்கிறதுனால உங்களுக்கு 2 கல்யாண ஆர்டர் கூட வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா வந்து அதுதான் சரேஷ் சொன்ன மாதிரி எப்படி வேணா நீங்க ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் புரியாதல என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ ஸ்டக் வித் 10. இந்த சமோசா வந்து விட்டுருங்க. நீங்க வந்து இது கிளாசிக்கலா வந்து நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, எங்க ஏரியாலாம் சுத்தி பாக்குறேன், ஒரு பிளாட் கட்டியிருக்காங்க, 10 வருஷமா அது வந்து எம்டியாவே இருக்கு. சோ அப்போ ரியல் எஸ்டேட் அந்த பில்டர் என்ன நினைப்பாருன்னா, நான் லோனை போட்டு வாங்கிட்டேன், நான் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணதை விட நான் கம்மி பண்ணி வித்தேன் அப்படின்னா தட் இஸ் அ லாஸ் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி அவர் கணக்கு வச்சிருக்காரு. விச் இஸ் ராங். அதுதான் வந்து இந்த அக்கௌண்டிங் சைட்ல வந்து அந்த திங்கிங் ராங். அப்படி பண்ணக்கூடாது. இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கூட உள்ள வரும். இப்போ நான் வந்து அந்த 20,000 ரூபாய் நான் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து வீடு நான் விற்கணும்னு ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டுது. எத்தனை வருஷம் நாள் வச்சுக்க முடியும்? அப்ப 80,000க்கு வித்த ஆள் வருமானா 80,000க்கு நான் வித்துறேன். தட் இஸ் அ லாஸ் ஃபார் மீ. ஸ்டில் இட் இஸ் ஓகே. பட் அந்த 80,000 நான் சீக்கிரமா வாங்கி அந்த 80,000 நான் வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து அங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் which we talked in the part 2. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அக்கவுண்டிங்ல மட்டும்தான் உங்களால கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து நம்மளோட மைண்ட்ல அப்படியே வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம வந்து போறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எனக்கு இன்னொரு டவுட். ஆக்சுவலி நான் இந்த செக்ஷன் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் மிஸ் சொல்லுங்க. பண்ணேன்னு லாஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து நம்ம அதிகமா வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் யூஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல வந்து லோன் வந்து இன்கேஸ் அதிகமா ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணி கேசஸ் எடுத்தோம்னா அவரோட குரு வந்து 5 lakhs கொடுத்து அந்த லோனை வந்து கம்மி பண்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த 2 கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து அன்னபூர்ணி வந்து அதிகமா வாங்கியிருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம லாஸ்ட் டைம் படி பார்க்கும்போது லோன் அதிகமா வாங்குறவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் படி பேங்க்ல எங்கேயுமே லோன் தர மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு வந்து இவங்க மேலதான் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்ங்கிற மாதிரி சொல்றேன். அது கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எதுக்கு எப்படி இவங்களுக்கு வந்து 15 lakhs லோன் கொடுத்தாங்க? Okay, I'll clarify. That's a very good, awesome question. So I'll clarify. Yeah. So என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ திங்க் இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். லோன் வாங்குறது தப்பு கிடையாதுங்க. ஸோ லோன் வாங்குறது வந்து இட்ஸ் அ கேபிட்டல். ஏன்னா நம்ம வந்து காசு கேபிட்டல் இருந்தாதான் நம்மளால இன்வெஸ்டே பண்ண முடியும். அசெட்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிசினஸ் ரன் பண்ணுவோம். ஸோ இங்க கேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லோன் வந்து லாங் டேர்ம் லோனா இல்ல ஷார்ட் டேர்ம் லோனான்றது தான் விஷயம். ஸோ நீங்க போன பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கினது வந்து ஷார்ட் டேர்ம் லோன். அது வந்து அவங்க சொர்ணாக்கா கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து 6.5. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க. இதுதான். சோ இங்க என்னன்னா வந்து இந்த இடத்துல 6.5 lakhs வந்து அவங்க ஷார்ட் டேர்ம் கோல் வாங்கிட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோலை எடுத்து which is 7.5 lakhs அதை எடுத்து அவங்க என்ன வாங்கிட்டாங்க, லாங் டேர்ம் அசெட்டை வாங்கிட்டாங்க. இங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சோ அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும் போது பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, நீ சொன்னாக்கா காசு கொடுத்தாங்கன்னா நீ எதை வித்து எதை லிக்விடிட்டி பண்ணி நீ வந்து அவளுக்கு அடைப்ப, அப்ப பிசினஸ் ரன் ஆகாது இல்ல, அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட் படி நான் உனக்கு லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுதான் கணக்கு. சோ இது வந்து போன வாட்டி பார்த்தோம். சோ ஆல்வேஸ் இன்வெஸ்ட் தி லாங் டேர்ம் லோன் லாங் டேர்ம் அசெட்டுக்கு போடணும் அப்படின்றது தான் வந்து நம்ம அந்த கருத்துக்கண்ணா அது வந்து பார்த்தோம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ஷார்ட் டேர்மே வந்து 7.5 lakhs இருந்தாலும் அந்த ஷார்ட் டேர்ம்ல யூஸ் பண்ண பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதுதான் அந்த ரேஷியோ நம்ம பார்த்தோம்ல லாஸ்டா. நம்ம வந்து இந்த ரேஷியோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா 2:1 இருக்கணும். அதே மாதிரி சிஆர்ஆர் வந்து அந்த குயிக் ரேஷியோ வந்து 1:1 கீழே போக கூடாது. சோ இந்த கியூஆர் அண்ட் சிஆர் வச்சு நம்ம வந்து லோன் வந்து பெட்டரா அவங்க வந்து பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது வந்து போன வாட்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் மேனேஜர் இல்ல, நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டரா நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நான் கொடுத்து ஷேர் வாங்க போறேன் அப்படின்னா
அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? அப்போ லோன் அதிகமா இருக்கிற பட்சத்துல ஸ்டில் அவங்க லாங் டேர்ம் லோனை வச்சு லாங் டேர்ம் அசட் தான் வாங்குறாங்க. அந்த அசம்ஷன்ல லோன் அதிகமா இருக்கிற பட்சத்துல அவங்க டாக்ஸ் காம்பனன்ட்டை வந்து கம்மி பண்ணி இபிஎஸ் ஏத்துறாங்க, விச் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் இன்வெஸ்டர். அப்போ நான் அது மேல இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் இன்வெஸ்ட் பண்றது என்ன ஆயிடுதுன்னா அகைன் இன்டர்ன் அவங்க கேபிட்டல் தான் உங்களுக்கு ஏற போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்போ அது பிசினஸ் வந்து வளரும்.